ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் சூடிக் கொடுத்த சுடற்கொடி சூட்டி அமைத்த சொல் மாலையில் எம்பெருமான பல பல திருநாமங்களை இட்டு அழைக்கிறார் நம்ம ஆண்டாள். இன்றைக்கு 6வது காட்சி ஆரம்பம். இன்றைக்கு நோன்புக்கு வேண்டிய பல உபகரணங்களை எம்பெருமான் ராகவன்கிட்ட பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தில் எம்பெருமான 3 சம்போதனங்களை இட்டு அழைக்கிறார். மாலே அப்படின்னு அழைக்கிறார், மணிவண்ணா அப்படிங்கிறார், ஆலிநிலையாய் அப்படின்னு 3 சம்போதனங்களை இட்டு அழைக்கிறார். ஆலிலை மேல் பள்ளி கொண்ட மணிவண்ண மாலை நாமும் அழைத்து பாடுவோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பேரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே ஓல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பவாய். மாலே அப்படின்னு அழைக்கிறார். மால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருமை, கருப்பு அப்படின்னு அர்த்தம். பரமாத்மா கருப்பானவன், நீருண்ட மேகம் போல பிரகாசிக்கக்கூடியவன். கம்பநாட்டாழ்வான் ராமபிரான சொல்கிறார் கரிய செம்மல் அப்படின்னு தான் அழைக்கிறார். மால்னா மற்றொரு அர்த்தம் பெருமை மிக்கவன் அப்படின்னு அர்த்தம். பெருமை, மூவேழு உலகுக்கும் நாதன்கிற பெருமை உடையவன் இந்த மால். மால் அப்படின்னா மையல்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஆக்கர்ஷண சக்தி உடையவன் மையல் அப்படின்னு அவன் அழைப்பார்கள். இப்படி இந்த மாலுக்கு கருமை, பெருமை, மையல்னு 3 முப்பெரும் குணங்களை உடையவன். அதனால தான் மால் அப்படின்னு அழைச்சாளாம் ஆண்டாள். பும்சாம் திருஷ்டி சித்தபகாரினம்னு தன்னுடைய ரூபத்தினாலேயே எல்லோரையும் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடியவன் ராமன் எம்பெருமான். அயோத்தி ஜனங்கள்கிட்ட அதீத பிரேமை கொண்டவன். பிரேமை அப்படின்னா வியாமோகம் அப்படின்னு அதை சொல்லுவான். இவர்களுடைய கிரகத்துக்கெல்லாம் போவானா, டெய்லி போய் எப்படி இருக்கு அப்படின்னு நலம் விசாரிப்பானா. அதை நான் சொல்லலை, வால்மீகி சொல்கிறேன். புத்திரேஷு அக்னீஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச அப்படிங்கிற வீட்டுக்கு போய் புத்திரேஷு உங்கள் குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு கேட்பானாம். அக்னீஷு அக்னிஹோத்திரம் பண்ணுற பிராமணாள்கிட்ட போய் அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கேடா அப்படின்னு கேட்பாடாம். அப்புறம் பண்டிதர்கள்கிட்ட போய் சிஷ்ய கணேஷுச்ச அதாவது உங்களுடைய சிஷ்யாள்லாம் இருக்காளா, அவள்லாம் வந்துன்னு இருக்காளா, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணுமா இப்படின்னு போய் நலம் விசாரிப்பாராம். அப்புறம் வியசனேஷு மனுஷியானாம் பிரிசம் பவதி துக்கிதக, யாருக்காவது ஒரு கஷ்டம் துக்கம் அப்படின்னா அது தனக்கு வந்ததாக நினச்சிண்டு அதை தீர்த்து வைக்கிற வரை ஓய மாட்டாராம் ராமபிரான். அவருடைய முகத்தில் அந்த துக்கத்தை நம்ம பார்க்கலாமா, அவளுக்கு துக்கம் இருக்கே அப்படின்னு. தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பக்தர்கள்கிட்ட எப்படி இருப்பான்னா வியாமோகம் உடையவனாக இருப்பானா. இதுக்கு ஒரு கதையை ஒரு இதுவே இருக்குது, இன்சிடெண்ட்டே இருக்குது ராமாயணத்தில்.
ஒரு தடவை திருச்சடர் அப்படிங்கிற ஒரு பிராமணர் தானம் வாங்கிறதுக்காக வந்தார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா எலும்பும் தோலுமா இருக்கார். அவர்கிட்ட ராமபிரான் என்ன பண்ணினா ஒரு கழியை கொடுத்து இதை தூக்கி நீர் விட்டெறியும், இது போய் எந்த இடத்துல விழறதோ அந்த இடம் வரை இருக்கக்கூடிய பசுக்களை உமக்கு தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அது வரையிலும் வரிசையாக பசுக்களை நிறுத்தி வச்சிருந்தான் ராமபிரான். அந்த பிராமணர் எலும்பும் தோலுமா இருக்கார், ரொம்ப மோசமான நிலையில் இருக்கார். ஆனால் அவருக்கு ஆசையை பாருங்கோ, கச்சத்தை நல்லா இழுத்து கட்டிண்டார். அந்த ஓடி வந்து தூக்கி அந்த கழியை விட்டெறிஞ்சார். அந்த தடி எங்கே போய் விழுந்ததுன்னு வால்மீகி சொல்கிறார். சதீத்வா சரயூதீரம் தண்டஸ் தண்டஸ் தஸ்ய கராச்சுதக. அரண்மனையை தாண்டி ராஜவிதிகளை எல்லாம் தாண்டி சரையூ நதி கரையில் போய் விழுந்துதான். அதுவரை அவர் பசுக்களை நிறுத்தி வச்சிருக்கார். அத்தனையும் பெருமாள் என்ன பண்ணார், சந்தோஷமாக கொடுத்துட்டு பசுவை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு இது பண்ணணுமே, செல்வம் வேணுமே, அதனால் அதை காப்பாற்றக்கூடிய செல்வத்தையும் கொடுத்தாராம். எல்லாரும் பார்த்தாலாம், இது என்னது இப்பேற்பட்ட ஒரு பிராமணர், இவருக்கு ஒரு ஆசையாக இப்படி தூக்கி விட்டறிஞ்சு அதுலேருந்து இவ்வளவும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரே அப்படின்னா அதுக்கு தப்பாக எடுத்துக்க கூடாது மற்றவாழ்லாங்கிறதுக்காக ராமர் சொல்கிறாராம். தானம் வாங்கிறது தானம் கொடுக்கறது பிராமணர்களுடைய தர்மம். தர்ம பரிபாலனத்துக்காக தான் அந்த பிராமணர் இங்கே வந்திருக்கார். அவருக்கு சக்தி உண்டு, அவரே எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் அவருடைய அந்த சக்தியை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடினேன் அப்படின்னாராம் அவகிட்டலாம். இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள்கிட்ட அன்போட வியாமோகம் கொண்டவர் ராமச்சந்திர பிரபு அப்படின்னு தெரியுது. இப்பேற்பட்ட பெருமை மையல் கொண்ட ராமபிரான மாலே அப்படின்னு அழைச்சா நம்ம ஆண்டாள். அடுத்த திருநாமம் மணிவண்ணா அப்படின்னு அழைக்கிறார். மணிவண்ணா அப்படின்னா மதுரமான சொல். இந்த மணிவண்ணா இந்திர நீலமணி ஜொலிக்கிறது மாதிரி ஜொலிப்பானா மணிவண்ணன். ஹரிநீல சிலா விபங்க நீலா புஜங்க காருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். எல்லா லோகங்களையும் ரட்சிக்கக்கூடிய மணி அவன், பிராட்டிக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய மணி, நம்முடைய தோஷங்களையெல்லாம் போக்கக்கூடிய மணி அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த மணிவண்ணனுக்கு வியாக்கியானம் பண்ணுற போது என்ன வார்த்தை சொல்லுவார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை, முந்தானையில் முடிந்து ஆளலாம்படி இருக்கை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார். அது என்ன அப்படின்னா முந்தானையில் இந்த மணியை நம்மளோட முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டுலாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார். அந்த காலத்திலலாம் ஸ்திரீகள்லாம் உயர்ந்த மணிகளை முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டு தான் வீட்டு வேலைகளையே பார்ப்பாளாம். கோபிகைகள்லாம் கண்ணனை முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டா, இங்கே சீதாதேவியை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா சூடாமணின்னு வச்சு தலையில் கொடுத்துருந்தா இல்லையா, ஹனுமானுக்கு கொடுக்க போகிறா இல்லையா, அதையே அவன் எங்கே முடிஞ்சு வச்சுட்டு இருந்தா அப்படின்னாக்க தன்னுடைய புடவை தலப்பில் தான் முடிஞ்சு வச்சுட்டு இருந்தாளாம். ஹனுமன் வந்தபோது அதை அவுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவுத்து கொடுத்தாளாம். அதனால் அப்பேற்பட்ட இந்த மணிவண்ணன் அவன். வால்மீகி சொல்கிற ராமாயணமே சமுத்திரத்திலேருந்து கிடைச்ச ஒரு ரத்னம் அப்படிங்கிறார் அவர். காமாற்ற குண சம்யுக்தம், காமங்களையெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கு. தர்மார்த்த குண விஸ்தரம், தர்மங்களையெல்லாம் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. சமுத்திரமிவ ரத்னாட்டியம் சர்வஸ்ருதி மனோகரம். சமுத்திரமிவ ரத்னாட்டியம், சமுத்திரம் மாதிரி, சமுத்திரத்தில் ஒருத்தன் போய் ரத்தனங்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரே முத்து குளிக்கணும் அப்படின்னா ஒரே தெரியா எல்லாத்தையும் அவனால் அள்ளிண்டு வந்துட முடியாது, பல தடவை போவான் இல்லையா. அந்த மாதிரி எல்லா ராமாயணத்திலையும் பல அர்த்தங்கள் எல்லாம் அப்படி சர்வஸ்ருதி மனோகரம், எல்லா ஸ்ருதிகளும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அத்தனையும் ஒரே தடவையில் அள்ளிண்டு வர முடியாது, பல தடவை அந்த அர்த்தங்களை கேட்டு கேட்டு அப்போ தான் அதை ரசிக்க முடியும். எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியது இந்த ராமாயணம். அதனால் அதுவே ஒரு என்னது அப்படின்னாக்க ஒரு ரத்தனம் அப்படின்னு அவர் எடுக்கிறார் இந்த இடத்துல வால்மீகி. நம்ம கம்பன் ஒருபடி மேலே போய் மரகதமோ மணிக்கடலோ மழை முகிலோ அப்படிங்கிறார் ராமபிரான கம்பநாட்டாழ்வான். தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தில் ஆரம்பிக்கிற போதே மாமவர் ரகுராமா மரகதமணி ஷியாமா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அவர்.
தியாகராஜர். ரத்தனம் எப்படி கைக்குள்ள அடக்கம்னு சொன்னேன் இல்லையா, ராமனையும் பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், தன்னோட கைக்குள்ளே அடக்கிடுவாளாம். நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். இதில் யார்கிட்ட கைக்குள்ளே அடங்கினார் அப்படின்னா, குகன் கிட்ட கைக்குள்ளே அடங்கினர், சபரி கிட்ட கைக்குள்ளே அடங்கினர். யாரிடத்திலும் கை நீட்டாத அவருடைய கை சபரி பிரேமையோடு கொடுத்த பழத்தை வாங்கிறதுக்காக கை நீட்டினர், பக்தி கணிக்காகத்தான் கையை நீட்டினாராம். குகன்கிற வேடுவனுக்கு தமசா நதிக்கரையில் காத்துன்றிருந்து குகன் வரானான்னு காத்துன்று நின்னாராம். குகன் வரவன பாரு லக்ஷ்மணா அப்படின்னு. குகன் இவர் வந்துட்டார்னு அந்த மீன், இந்த தேன், இதை தினை மாவு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வரப்போது அவன் வரானா பாரு அப்படின்னு பிரேமையோடு காத்துட்டு நின்றுட்டான். எப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினான் அப்படிங்கிறத நம்ம திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி இன் அருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி. நான் முழு பாசுரத்தையும் சொல்லலை, எப்படி அனுகிரகம் பண்ணால் ஒவ்வொருத்தரையும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாருங்கிறத தான் நான் சொல்கிறேன். இங்கே சீதா பிராட்டி பக்கத்தில் நின்றுருந்தா, அப்போது அவளை பார்த்து சொல்கிறானா, இவள் உன் தோழி அப்படிங்கிறான். தோழின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறானான். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும்? ஜனக மகாராஜருடைய பெண், தசரத சக்கரவர்த்தியுடைய மாட்டு பெண், என்னுடைய பட்ட மகிழ்ச்சி இப்படிலாம் சொல்லலை, உன் தோழிப்பா, இவ உன்னுடைய தோழி அப்படின்னானா. ஏன் இப்படி உன் தோழிங்கிறார் அப்படின்னு அவன் திரும்பி தலையை குனிச்சுட்டே இருந்தானா. பிராட்டியும் தலை குனிச்சுட்டு இருக்கா, இவனும் தலை குனிச்சுட்டே இருந்தானா. தலையை தூக்கி அவன் பார்த்துடுவானா? ஆனால் ஏன் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா, பிராட்டியுடைய கடாட்சம் இவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறவா எடுக்கிறா இவருடைய பாசுரத்துக்கு. லக்ஷ்மணரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. உம்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி லக்ஷ்மணன், தன்னுடைய தம்பின்னு சொல்லிக்கல, உன்னோட தம்பிப்பா அந்த லக்ஷ்மணன். அவன் எம்பி, அவன் எனக்கு தம்பி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாராம். அதுக்கப்புறம் தன்னை சொல்லிக்கிற போது தோழன் நீ எனக்கு தோழன், இப்படி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாருன்னு திருமங்கை ஆழ்வார் எடுக்கிறார் இந்த பாசுரத்தில். அப்பேற்பட்ட இந்த மணிவண்ணன் யார் கைக்குள்ள அடக்கம் அப்படின்னாக்க, இந்த குகனுடைய வேடுவன் குகனுடைய கைக்குள்ள அடக்கம் அப்படின்னு அவர் எடுக்கிறார். இந்த மணிவண்ணனை ராமரத்னம் அப்படின்னு அழைக்கிறார்கள். மாலே மணிவண்ணா இப்படின்னு 2 சம்போதனங்களை இட்டு அழைச்சுட்டு ராமன் பிரான்கிட்ட சொல்கிறான், எங்களுக்கெல்லாம் நாங்கள் நோன்பு நோத்துன்ருக்கோம், எங்களுக்கெல்லாம் சில உபகரணங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. மார்கழி நீராடுவான், மார்கழி நீராட்டத்துக்கு எங்களுக்கு சில உபகரணங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா. அப்படியா, நோன்பெல்லாம் நோக்கிறேளா? இந்த மாதிரி நோன்பெல்லாம், மார்கழி நோன்பெல்லாம் கேள்விப்படாத விரதமாக இருக்கேம்மா, இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காளா அப்படின்னு கேட்டான் ராமன். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், என்னுடைய முன்னோர்கள்லாம் இதை அனுஷ்டிச்சிருக்காப்பா, அதனால் நீ அப்படி சொல்லாத, இதை ஏற்கனவே எங்கள் முன்னோர்கள் அனுஷ்டிச்சிருக்கா, அவா செஞ்சபடி தான் உனக்கு பிடிக்கும்னு நாங்கள் இங்கே வந்து உங்ககிட்ட கேட்குறோம், அதுபடி தான் நாங்கள் நடக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப நன்னா தெரியும் முன்னோர்கள் எதை பண்ணியிருக்காளோ அதை நீயும் கடைபிடிக்கக்கூடியவன் அப்படின்னு அவன்கிட்ட மடக்கிறார் ராமர்கிட்ட. ஏன்னா முன்னோர்கள் என்ன பண்ணினாலோ அதை ஃபாலோ பண்ணுவாரான் ராமர். அதுக்கு ஒரு சுவையான நிகழ்ச்சியை எடுத்து இங்கே காமிக்கிறான், உதாரணத்தை காமிக்கிறான். என்ன உதாரணம் அப்படின்னா, சரணம்னு வந்த விபீஷணனுக்கு அபயம் கொடுக்கறது தான் என்னுடைய விரதம் அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட சொன்னார் ராமபிரான். அப்போது சொல்கிற போது அவனுக்கு ஒரு கதையை சொன்னார். என்ன கதை அப்படின்னா, ஒரு வானரத்துக்கும் புலிக்கும் நடந்த சம்பாஷணையை எடுத்து சொல்கிறாராம் ராமர். காட்டில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு குரங்கு மேலே உட்காண்டிருந்தது. ஒரு யாத்திரிகன் அந்த வழியாக போயின்னு இருந்தான். எதிர்ப்புற ஒரு புலியை பார்த்துட்டான். அந்த புலி பாஞ்சுண்டு இவனை கொல்லணும்னு ஓடி வருது. வேக வேகமாக ஓடி வந்து இந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுண்டு, வனஸ்பதியே நீயே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே ஏறிட்டான். அவன் மரத்தில் ஏறி பார்த்தா அந்த மரத்தில் அது ஒரு குரங்கு உட்காண்டிருக்கு. பயந்தே போயிட்டான்.
ஐயோ அந்த புலிக்கு பயந்துட்டு இங்கே வந்தோம், இங்கே குரங்கு நம்மளை என்ன பண்ணிடுமோ தெரியலையேன்னு பயந்து நடுங்கிறான். அப்படி பயந்து நடுங்கிற போது உடனே அந்த புலி சொல்லித்தான், பயப்படாதப்பா, நீ சரணம்னு சொல்லிட்ட, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து உபச்சாரம் பண்ணித்தான் அந்த குரங்கு. கொஞ்ச நாளையில் அந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டதுனால உண்ட களைப்பு தூங்கி போயிட்டான் அந்த மனுஷன். உடனே இந்த துரத்தின புலி போல எப்படியும் கீழே வருவான்னு தெரியும், அதனால கீழே உட்காண்டிருக்கு. அப்போது அந்த மனுஷனை இது குரங்கு பார்த்து சொல்கிறது, அவன் தூங்கி போயிட்டான், இப்போ நீ அவனை கீழே தள்ளு, அவனை நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது குரங்கு சொல்லித்தான், நான் தள்ள மாட்டேன், அவன் சரணாகதன், எங்கிட்ட சரணம்னு சொல்லலைனாலும் மரத்தை பார்த்து சொன்னான், அதனால நான் தள்ள மாட்டேன் அப்படின்னு கொடுத்தான். கொஞ்ச நாளைக்கெல்லாம் குரங்கு தூங்கி போயிடுத்து, இந்த மனுஷன் முழிச்சுட்டான். அப்போது அந்த புலி என்ன சொல்லித்தான் ரொம்ப அழகாக, நீ என்ன பண்ணு, அந்த குரங்கை கீழே தள்ளிடு, உன்னை நான் விட்டுடுறேன், அதை சாப்பிட்டுட்டு போயிடுறேன், நீ இந்த காட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துதான். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், அந்த குரங்கை கீழே தள்ளிட்டான். பாவம் அந்த குரங்கு காப்பாற்றிருக்க, அந்த குரங்கை இவன் கீழே தள்ளிட்டான். கீழே தள்ளின உடனே அந்த குரங்கை இந்த புலி சாப்பிடலை. அதுக்கு எந்த மாமிசம் வேணும்னா மனுஷனுடைய மாமிசம் தான் வேணும், நரமாமிசம் தான் வேணும் அதுக்கு. அதனால் குரங்கை பார்த்து அந்த புலி சொல்லித்தான், நீ அவனை காப்பாற்றினியே, அவன் என்ன பண்ணான் பத்தியா, உன்னை கீழே தள்ளிட்டானே, ஆனால் நான் உன்னை சாப்பிட மாட்டேன், அதனால் நீ மேலே போ, இப்போது அவனை பிடிச்சி கீழே தள்ளிடும், நான் அவனை சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு. ஒன்று இது என்ன பண்ணிட்டு அதுக்கிட்டேருந்து தப்பிச்சுண்டா போருங்கிறதுக்காக சரி அப்படின்னு மேலே ஏறி வந்து உட்காண்டு அவனை பார்த்து சொல்லித்து, நீ சரணம்னு கையை கூப்பின, எங்கிட்ட நீ சொல்லலைனாலும் இங்கே வேறு யாருமே இந்த கானகத்தில் இல்லையே, நான் தானே இருந்தேன், எங்கிட்ட தான் நீ சொன்னதா நான் நினச்சிக்கிறேன், அதனால் நீ கவலைப்படாத, உன்னை நான் தள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த குரங்கு. இந்த குரங்கு சரணாகதனை காப்பாற்றித்தே, இச்சுவாகு வம்சத்தில் பிறந்தன்னா சரணாகதனை கைவிட முடியுமாப்பா விபீஷணா, சுக்ரீவா, இச்சுவாகுக்குள்ள முன்னோர்கள் கடைப்பிடிச்சதை நானும் கடைப்பிடிப்பேன், அதனால் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னாராம். விபீஷணன் வந்திருக்கான், அவனை நான் காப்பாற்றுவேன்னாராம் ராமபிரான். அதனால் இதை சொல்லி, இந்த கதையை சொல்லி ஆண்டாள் சொல்கிறா, ராமா நீ கடைப்பிடிச்சிருக்க இல்லையா, முன்னோர்கள் பண்ணினதை நீ கடைப்பிடிச்சிருக்க இல்லையா, அதனால நாங்களும் எங்கள் முன்னோர்கள் கோபிகைகள்லாம் இந்த விரதத்தை இருந்திருக்கா, அதனால நாங்களும் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலாம். சரி ஏதோ விரதம்னு சொல்லிட்டேள், அவா பண்ணியிருக்கா இவா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டேள், என்னையே காமிச்சு கொடுத்துட்டேள், சரி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். என்னென்ன உபகரணங்கள்லாம் வேணும் அப்படின்னா, இவ உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னா, பாஞ்சஜன்யம், பெரிய லிஸ்ட்டு படிக்கிறா. பாஞ்சஜன்யம் போல் சங்கு, பறை வேணும், பல்லாண்டு இசைப்பவர் வேணும், விளக்கு வேணும், கொடி வேணும், விதானம் வேணும் அப்படின்னு இத்தனையும் இங்கே ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எங்கள் 5 லட்சம் குடி பெண்களுக்கும் இத்தனையும் வேணும். 5 லட்சம் வேணுமா ஒவ்வொன்றும். பறையினா 5 லட்சம், கொடினா 5 லட்சம், இப்படி 5 லட்சம் வேணும் அப்படின்னாலாம். ராமபிரான் பார்த்தார், மூக்கில் விரல வச்சுட்டு, அடேங்கப்பா உன்னை அறுத்தித்து வந்தோம், போன பாசுரத்தில் சொன்னேன் உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே அடையணும்னு நாங்கள் வந்தோம், உன்னையே அறுத்தித்து வந்தோம்னு சொல்லிவிட்டு இவ்வளவு உபகரணங்களை கேட்குறேளே அப்படின்னு சொன்னான் ராமபிரான். அப்போது ஒவ்வொன்றா சொல்கிறான். என்ன அப்படின்னாக்க, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் அப்படிங்கிறான். எங்களுக்கு உங்களோட பாஞ்சஜன்யம் மாதிரியே, உங்கள் பாஞ்சஜன்யம் எப்படி தெரியுமா இருக்கும், வெள்ளை வெளியேன்னு வெளுப்பாக இருக்கும், அந்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் மாதிரி சங்குகள் வேணும், சங்கம் வேணும். அந்த சங்கு ஒலியை எடுத்து ஊதினா அது எப்படி இருக்கணும், உன்னோட பாஞ்சஜன்யத்தை ஊதினா ஞாலத்தையெல்லாம் நடுங்க வைக்கும் இல்லையா, நடுங்க முரல்வன, அந்த மாதிரி நடுக்கம் வரணும், நாங்களும் ஊதினாக்க நடுக்கம் வரணும். அப்பேற்பட்ட 5 லட்சம் குடி பெண்களுக்கும் நீ பாஞ்சஜன்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. அப்போ ராமபிரான் சொல்கிறார், என்னுடைய பாஞ்சஜன்யம் ரொம்ப வசதி தாம்மா, ஆனால் அதை விட வசதியான சங்கங்கள் எங்கிட்ட இருக்குது, என் பக்தர்கள்லாம் வச்சுருக்கா, இன்னும் என்னுடைய விட என்னுடைய பக்தர்களுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்போ வச்சுருக்கா அப்படின்னா, என்னோடய பட்டாபிஷேகத்தின் போது
ஒவ்வொரு குரங்கும் ஊதின சங்கங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது. அத்தனை சங்குகள் எங்கிட்ட இருக்குது. அது எப்பேற்பட்டது தெரியுமா? சங்க சப்த பிரணாதைச்ச துந்துபீனாம்ச்ச நிஸ்வனைஹி பிரியயௌ புருஷௌ வியாக்ரஸ்தாம் புரிம் ஹர்ணியமாலினி அப்படின்னு அந்த சங்கத்தை ஊதின உடனே அயோத்திமா நகரமே அதிர்ந்து போயிடுத்து சந்தோஷத்தில். அந்த ராமர் ஜெயத்தோடு திரும்பி வந்துட்டார் எங்கள் ராமர்னு குரங்குகள்லாம் முழங்கித்து, அந்த சங்குகள்லாம் எங்கிட்ட இருக்குது, நான் அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். அத்தனை சங்குகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரேன்னு. ராமன் எழுப்பின நான் ஒலி இருக்கு இல்லையா, அந்த அம்பு எழுப்பின அந்த நான் ஒலி சங்கு ஒலி போல கேட்டுதான் சீதா பிராட்டிக்கு ஒரு சமயத்தில். எப்படி கேட்டுது, எப்போ கேட்டுது அப்படின்னா, ஒரு ராட்சசன் என்ன பண்ணினா மாய ராமனை உருவாக்கினான். ராட்சசாளுக்கெல்லாம் இதெல்லாம் நிறைய பேர் அப்படியே மாய சக்தியை கொண்டு எல்லாத்தையும் பண்ணிடுவா. மாயமானா உருவாக்கிட்டு அதோட கழுத்தை மட்டும் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ராமனுடைய தலையை கொண்டு சீதா பிராட்டிக்கிட்ட காண்பிச்சான். நாங்கள் ராமனை கொண்டுட்டோம் பத்தியா அப்படின்னு காண்பிச்சான். அதை பார்த்த பிராட்டி அப்படியே கலங்கி போயிட்டான். ராமர் போயிட்டாரா அப்படின்னு கலங்கி போயிட்டா. அந்த சமயம் ராமர் மனுஷ ரூபத்தில் வந்தாலும் தெய்வத்தன்மையை காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, லக்ஷ்மணர் மடியில் படுத்துன்னு இருந்த ராமர் திடீர்னு எழுந்தாராம். எழுந்து தன்னோட கோதண்டத்தை எடுத்து நான் ஏற்றி ஒலியை எழுப்பினாராம். அந்த ஒலியை கேட்ட சீதா பிராட்டி, ஆகா இது என் ராமன் எழுப்பும் நான் ஒலியாச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டு சமாதானம் ஆயிட்டாளாம். அது சங்க ஒலி மாதிரி அவள் காதில் விழுந்தது, அவள் சமாதானமானா அப்படின்னு சொல்லுவாள். அடுத்ததா என்ன உபகரணம் கேட்குறா அப்படின்னா, சால பெரும் பறை வேணும் அப்படின்னு கேட்டான். பெரிய பேரி வாத்தியம் ஒன்றை கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். எல்லாரும் அதை எடுத்துட்டு நாங்கள் தட்டின்ண்டே வீதி முழுக்க நடந்து போகணும். ஏன்னா அந்த ஒலியை கேட்டு எல்லாரும் தூங்கக்கூடாது, எல்லாரும் எழுந்திருக்கணும் எல்லா ராத்திலையும் அப்படின்னு. உடனே ராமன் சொன்னாராம், இதோ இருக்கார் ஜாம்பவான், அவர்கிட்டேருந்து நான் வாங்கி தரேன், எங்கிட்ட தான் இருக்கார் இப்போது. அவர் என்ன பண்ணினார், கிருத்த யுகத்தில் நான் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தேன் இல்லையா, அப்போது ஒரு பெரிய பேரி வாத்தியத்தை தட்டின்ண்டே 21 தடவை பிரதட்சணம் பண்ணி எல்லாரும் பாருங்கோ திருவிக்கிரம அவதாரத்தை எல்லாரும் பாருங்கோன்னு தட்டின்ண்டே அவரை பிரதட்சணம் பண்ணிகிட்டே வந்தார். அந்த கைங்கரியம் அவர் பண்ணினார். அந்த மாதிரியே பேரி வாத்தியங்களை நான் இப்போது ஜாம்பவானை விட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்கிறேன். அப்பேற்பட்ட பேரி வாத்தியத்தை கொடுக்குறேன். அவர் இப்போ எங்கிட்ட தான் இருக்கார், அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. இது பெரும் பறை, இந்த பறை. ஆனால் இவ கேட்டது என்ன, சால பெரும்பறை. சால பெரும்பறைக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருன்னா, ராவணன் இறந்து போயிட்டான் அப்படின்னு விபீஷணர் என்ன பண்ணாராம், வானரங்களோடு சேர்ந்து ராமனுடைய வெற்றியை தேவலோகம் வரை கேட்கும்படி ஒரு பறையை கொட்டினாராம். அந்த பறை சால பெரும்பறை. அந்த சால பெரும்பறையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ஆண்டாள், எப்பேற்பட்ட சிரேஷ்டமான கருவிகளெல்லாம் ராமர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரேன்னு. அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம், பல்லாண்டு இசைப்பவர் வேணும் அப்படின்னாலும். பல்லாண்டு இசைப்பவர்னா பல்லாண்டு பாடுபவர்னு அர்த்தம். பாடுபவர்னு போட்டிருக்கலாமே, அது என்ன பல்லாண்டு இசைப்பவர் அப்படின்னா, அந்த பல்லாண்டு சொல்கிற போது மனசோடு அது இசைந்து வரணுமா. பல்லாண்டு ஏதோ உட்காந்து பல்லாயிரத்தாண்டு அப்படி சொல்லிட்டு போகக்கூடாதான். அதை இசைந்து அந்த பகவானையும் நினச்சிண்டு மனசால் நினச்சி இசைந்து வரணும். அதனால் பல்லாண்டு இசைப்பவர்னு அந்த வார்த்தையை இங்கே பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அதனால் பல்லாண்டு இசைப்பவர் வேணும் அப்படின்னானா, உங்ககிட்டயே இருக்காரேம்மா உன்னோட அப்பா அழகாக பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பாடுவாரே, அதனால் அவரையே வச்சுக்கோயே அப்படின்னாலாம். இருக்கார், ஆனால் அவர் ஒருத்தர் தானே இருக்கார், எங்கள் ஒவ்வொருத்தரோடையும் ஒருத்தர் பாடிகிட்டே வரணும் அப்படின்னு கேட்டாலாம். அப்போது ராமன் சொல்கிறாராம், என்னுடைய பட்டாபிஷேகத்தும் போது ரிஷிகள்லாம் சாமகானம் பண்ணினா அவள் எல்லாரையும் உங்களோட நான் அனுப்புகிறேன். அவள் எப்படி பாடினாங்கிறத வால்மீகி சொல்கிறார். ரிஷி சங்கைஸ்ததா காசே தேவைஸ்ச மிருத்தகணைஹி சூயாமானஸ்ய ராமஸ்ய சுஷ்ருவே மதுரத்வனிஹி. அவள் பாடினது மதுரமாக இருந்தது. அந்த சாமகானமே எப்பொழுதும் இசையாக தான் இருக்கும்.
அவள் பாடினது அப்படியே மதுரமாக இருந்தது, அதனால் அவள் எல்லாரையும் உங்களோட நான் அனுப்பிடுறேன் அப்படின்னாராம். பரம சந்தோஷம் அடைஞ்சாளாம். அடுத்ததாக கேட்குறா, கோல விளக்கு வேணும் அப்படின்னாலாம். விளக்கு தானே, மம கன்யா முனி சிரேஷ்ட தீப்தாவன்யேரி வாசிஷக. என்னுடைய மாமனார் ஜனக மகாராஜா சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்னோட பெண் சீத்தையே விளக்கு மாதிரி கல்யாண மேடையில் உட்காண்டிருக்கா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். விளக்கு மாதிரி தீபரேகை என்னுடைய சீத்தை. எத்தனை ஆகாரங்கள், ஆகாரத்திரைய சம்பன்னம் தான் ஆரம்பிக்கும். ஆகாரங்கள் அப்படின்னா ரூபம், எத்தனை ரூபம் வேணாலும் அவள் எடுத்துக்கொள்ளக்கூடியவள். அதனால் அவளையே நீங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு வரணுமோ அத்தனை பேருக்கும் அவள் விளக்கா வந்துடுவா அப்படின்னா. உங்கள் கூட்டம் மொத்தத்துக்குமே பிரகாசத்தை இவளே கொடுத்துடுவா, அதனால் சீதா பிராட்டியை வச்சுக்கோங்கோ அப்படின்ட்டாராம். பரம சந்தோஷம் பெண்களுக்கு. ஏற்கனவே சீதா பிராட்டி வந்திருக்கா இவள் குரூப்பில், இப்போ அவளையே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா. விளக்கு மாதிரி அவளை வச்சுக்கோங்கோ அப்படின்ன உடனே அடுத்ததாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். கொடி வேணும் அப்படின்னா. எங்கிட்ட ஒரே ஒரு கொடி தாம்மா இருக்குது. என்ன கொடின்னா கருடத்வஜ கொடி மட்டும்தான் இருக்குது, பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு விட்டாராம். உடனே ஆண்டாள் சொல்கிறா, உம்மோட ராம அவதாரத்தில் நீர் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேரே, அவர் வந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா. ஏன்னா ராம அவதாரத்தில் சொல்லிட்டு வந்தார், கருடனே நீ வரக்கூடாது, நான் மனுஷனாக அவதாரம் பண்ணிட்டு இருக்கேன், நீர் வராதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா. உடனே ராமர் சொல்கிறார், ஆமாம் ஆமாம், ஆனால் அவர் ஒரு தடவை என்ன பண்ணிட்டார் தெரியாமா, வந்துவிட்டார், நான் மாட்டின்னு விட்டேன் அப்படின்னார். அவர் எப்போ வந்தார் அப்படின்னா, யுத்த களத்தில் நாகப்பாசத்தில் நானும் லக்ஷ்மணனும் மாட்டின்னுட்டோம், எங்களை விடுவிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்தார். ஏன் வந்தீர் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது பாருங்கோ, என்ன சொன்னார், நானா வரலை, வைகுண்டத்தில் ஒருத்தர் உட்காண்டு நச்சரித்து என்னை அனுப்பினார் சித்தப்பா அப்படின்னு என்னை வேற கூப்பிட்டார். கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து என் ராமனுக்கு உதவி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். அவர் யார் அப்படின்னாக்க ஜடாயு. ஜடாயு அங்கே வைகுண்டத்தில் உட்காந்து கருடனை சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டு போய் உதவி பண்ணுங்கோன்னர். என்னது ஜடாயு எப்படி இவரை சித்தப்பான்னு அழைக்கிறார் அப்படின்னா, கருடனும் அருணனும் யாருனாக்க அண்ணன் தம்பி, வினதை சிறுவன் சிறகென்னும்னு ஆண்டாளே சொல்லப்போறா. அதனால் அந்த வினதாங்கிறவளுக்கு கருடனும் அருணனும் அண்ணன் தம்பி. அருணன் அண்ணா, கருடன் தம்பி. அருணனோட பிள்ளை தான் ஜடாயு, அதனால சித்தப்பா அப்படின்னு அழைச்சார். சித்தப்பா போய் அவரை காப்பாற்றுங்கோன்னு. குழந்தை ராமபாசத்தினால கட்டுண்டு இருக்கான் என் குழந்தை அங்கே, அதனால் நீ போ அப்படின்னு என்னை அனுப்பினார். ராமர் கோபிச்சுப்பார், நான் போக மாட்டேன்னு வேற சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கச்சலோகான் அனுத்தமான்னு அவர் சொல்லி தான் நானே இங்கே வைகுண்டத்துக்கு வந்திருக்கேன். சாதாரண ஒரு மனுஷனால் வைகுண்டத்துக்கு அனுப்ப முடியுமா? அதுவும் எப்பேற்பட்ட நிலையில் அவர் என்னை அனுப்பிச்சிருக்கார் தெரியுமா? சீதா பிராட்டியை தொலைச்சுட்டார். அவள் எங்கே இருக்கா, மரமே பாத்தியா கடலே பாத்தியான்னு அழுதுண்டு நிற்கிறார். அந்த சமயத்தில் அந்த மனுஷத்துவம் எங்கே போச்சு, கச்சலோகான் அனுத்தமான்னு என்னை அனுப்பிச்சு வச்சாரே, அவரே காண்பிச்சு கொடுத்துட்டார் தான் மனுஷன் இல்லை தெய்வம் அப்படின்னு. அதனால நீர் இப்போ போனால் அவர் என்ன பண்ணுவார், மனுஷ அவதாரம் ஒன்றும் கெட்டு போகாது, நீ இங்கே போனால் தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. அதனால அவர் சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு ஜடாயு சொன்னாராம். இந்த சமாதானத்தை கருடன் என்கிட்ட சொல்லிட்டான், அதனால் அவரை கூப்பிட்டு நீங்கள் அழைச்சிட்டு போங்கோ, கருட கொடியை கொடுத்துடுறேன். என் சாதாரண கொடியை விட ஒரு பாகவத கொடி அவன், பாகவத கைங்கரியம் பண்ணக்கூடிய, நீங்கள்லாம் பாகவதர்கள், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அவன், அதனால் அவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, அடுத்த உபகரணம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே விதானம் வேணும் அப்படின்னு கேட்டாலும். விதானம் அப்படின்னா என்ன, கொடைன்னு அர்த்தம். கொடை பிடிச்சுட்டு போகணும். ஏன்னா பனி திடீர்னு பாருங்க, இன்னைக்கு மழை வந்துடுத்து, அந்த மாதிரி நாங்கள் பாடிகிட்டே போகிறப்போது மழை வந்துடுத்தோ, குளிர், அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு கொடை வேணும் அப்படின்னு கேட்குறா. விதானம் வேணும்னு. நாங்கள்லாம் மஃப்ளர் போட்டுப்போம், ஆனால் கிழவி மாதிரி இருப்போம், நாங்கள்லாம் சின்ன பெண்கள், அதனால எங்களுக்கு மஃப்ளர்லாம் ஒத்துக்காது, அதனால நீ ஒரு கொடை வேணும், எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடை வேணும் அப்படின்னாராம். அப்போ ராமர் சொன்னாராம், ஆதிசேஷ கொடை என்கிட்ட இருக்குது, அதாவது ஆதிசேஷ ரூபமான லக்ஷ்மணரை நான் உன்னோட அனுப்பிடுறேன், அவர் கொடை மாதிரி உங்களோட வந்துடுவார். ஐயோ லக்ஷ்மணரா,
எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் இந்த சூர்பனகையை படுத்தின பாடு, ஒரு பெண்ணை படுத்தின பாடு எங்களுக்கு கேட்டாலே பயமாக இருக்குது. நாங்களே ஏதாவது காது மூக்கெல்லாம் அறுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவர் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னாலாம். அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார், பயப்படாதீங்கோ. அவர் சேஷனாகவே வருவர். எனக்கு வந்திருக்கான் அவன் சேஷனாகவே, எனக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கான். எப்படின்னா, இந்த சுக்ரீவன் என்னை பரீட்சை பண்ணினா இல்லையா, அப்போ 7 மரங்களை துளைக்க சொன்னான் அவன். அந்த மரங்கள்லாம் நேர்கோட்டில் இல்லை, கோணல் மாணலாக இருந்துதான். ஏன் கோணல் மாணலாக இருந்ததுன்னா, அதுக்கு அடியில் ஒரு ராட்சசன் படுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்போது லக்ஷ்மணர் ஆதிசேஷனாக போய் அவனை அடக்கி எல்லா மரமும் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி பண்ணிட்டான். அதனால எப்படி கைங்கரியம் பண்ணணுமோ அவன் அப்படி கைங்கரியம் பண்ணுவான். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, அவனையே நான் விதானமாக உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு விட்டார் ராமர். ஆண்டாள் கோஷ்டிக்கு பரம சந்தோஷம். எப்பேற்பட்ட கிருபாளுப்பா நீர் யாரு? ஆலின் நிலையாய் அப்படின்னு இப்போ 3வது சம்போதனத்தை இட்டு அழைக்கிறார் ஆண்டாள். இந்த ஆலின் இலையாய் அப்படிங்கிறது ஆலின் நிலையாய்னு பிரிக்கணும், ஆலின் இலையாய் அப்படின்னு பிரிக்கலாம். ஆலின் நிலையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலமரத்தின் தன்மையை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஆலமரம் நிழல் கொடுக்கறது, உபகாரம் பண்ணுறது. அதே மாதிரி எம்பெருமானும் ஆலமர நிழல் போல சாதுக்களையும் பக்தர்களையும் ரட்சிக்கக்கூடியவன், ஆதரிப்பார் அவர். தண்டகாரண்ய ரிஷிகளெல்லாம் ரட்சித்து காப்பாற்றி தன்னுடைய திருவடிக்கு கீழே அமர்த்தி வச்சுண்டு அவளுக்கு சாது சேவையும் பண்ணினார் ராமபிரான். அதனால் ஆலின் நிலையாய் அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொரு விதமாக ஆலின் இலையாய் அப்படின்னு பிரிக்கலாம். ஆலிலை மேல் பள்ளி கொண்ட ஜகத்காரண பூதன், அதனால் ஆலின் இலையாய். ராமபிரான் தர்பசயனத்தில் பள்ளி கொண்டாரே, அதுவே ஆலின் இலையாய் தான். விஸ்வாமித்திரோட போகிறபோது ஒரு நாள் தர்பசயனத்தில் ரிஷிக்கு சேவை சாதிச்சிருக்கார். சமுத்திரராஜன் கிட்ட சேது பாலம் அமைக்க தர்பசயனத்தில் சரணாகதி பண்ணினார். இந்த தர்பசயன சேவை தான் ராமரோட சௌலபியத்தை காண்பிக்கிறது. இந்த மாதிரி இலை மேலே அவர் படுத்துட்டார், இது அவருடைய சௌலபியத்தை காமிக்கிறது. இப்பேற்பட்ட சௌலபிய ராமனை ஆலின் நிலையாயின்னு அழைச்சி, நாங்கள் கேட்ட கருவிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டப்பா நீ. ஒவ்வொரு வஸ்துவும் எப்பேற்பட்ட வஸ்து? சர்வசேஷ்டமான வஸ்து. கொஞ்சம் பேசாதீங்களே, ஒரு 2 நிமிஷம். விளக்கில் சர்வசேஷ்டமானது பிராட்டி, கொடியில் சர்வசேஷ்டமானது கருடன், விதானத்தில் சர்வசேஷ்டரான இளைய பெருமாள் லக்ஷ்மணர். இப்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நீங்கள் இருக்கீங்களே, எப்பேற்பட்ட சௌலபிய நீர் அப்படின்னு பெண்கள்லாம் அவரை கொண்டாடினா. இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கும் விஷயங்கள் அனைத்தையும் எம்பெருமான் வீதி உற்சவத்திற்கான சாமக்கிரியைகள் அப்படின்னு எடுக்கிறார்கள். நம்பெருமாள் வீதி உற்சவம் கண்டழுவார். நம்பெருமாள் தானே ராமபிரான் இங்கே இதில் ஸ்ரீரங்கத்தில். அதனால அவர் வீதி உற்சவம் கண்டழுள்ள போது சங்குகள்லாம் முழங்கும், திருச்சின்னம் ஒலிக்குமா, அங்கங்கே விளக்கு பந்தல் தோரணம் எல்லாம் கட்டியிருப்பார். வேத பாராயணம் பண்ணுவா. அருளி செயல், அதாவது திருவாய்மொழி, அதாவது தமிழ் வேதம். அது தமிழ் வேதம் முன்னாடி வரணுன்ட்டு வரான், தான் முன்னாடி அதை கேட்டுட்டு போகணும்னு. இந்த வேதம் சம்ஸ்கிருத வேதம் பின்னாடி தான் வரும். நீங்கள் இன்றைக்கும் கவனித்து பாருங்க, அந்த மாதிரி தான் அவள் போவாள். அப்போது இப்படி வீதியில் எல்லாத்தோடையும் ஊர்வலம் கண்டருள்றார். அதனால தான் இந்த சாமக்கிரியைகள்லாம் அவள் கேட்டா அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் கொடுக்கும், அந்த சமயத்தில் பக்தர்கள் கொடுக்குற உபகாரத்தெல்லாம் ஏற்றுண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ராமபிரான். கடைசியாக எப்படி முடிக்கிறா? அருளேலோரெம் பாவாய் அப்படின்னு முடிச்சுட்டா. அருள் அப்படின்னா பெருமாள் கிட்ட நம்ம எதை பிரார்த்திக்கணும்? त्वत्पाद भक्ति ஞானாக்யாம் பலம் அன்யத் கதாச்சனஹ நாயாசேத் புருஷோ விஷ்ணுஹு அப்படிங்கிறார். என்னன்னா, அவனை பற்றிய ஞானம் இருக்கணும், அவனுடைய திருவடிகளில் பக்தி வேணும், அப்படின்னு தான் நம்ம பிரார்த்திக்கணும். அதனால அருள் அதை குடு அப்படின்னு அவனை பிரார்த்திக்கணும். அவனை நிர்பந்திக்கக்கூடாது. அவனுடைய கிருபை ஒன்றினாலேயே நாம் அதை பெற முடியுங்கிறத அருள்ங்கிற வார்த்தை சொல்லில் வச்சு அருளி செய்து இந்த பாசுரத்தை ஆண்டாள் பூர்த்தி பண்ணுற அழகே அழகு. நாளைக்கு சர்க்கரை பொங்கல் பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.